tamilcinemanew.in. வெல்கம் டு தமிழ் சினிமா. தமிழ் தொலைக்காட்சி காமெடி நிகழ்ச்சியின் மூலம் புகழ் பெற்றவர் மதுரை முத்து. இவரது மனைவி வையம்மா கடந்த பிப்ரவரி மாதம் நடந்த சாலை விபத்தில் மரணம் அடைந்தார். முத்துவுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். மனைவி இறந்த 6 மாதங்களுக்குள் முத்து மறுமணம் செய்து கொண்ட புகைப்படங்கள் இணையதளத்தில் வெளியாகி பரபரப்பை கிளப்பியது. இணையதளவாசிகள் முத்துவை கடுமையாக விமர்சித்தனர். இதனால் அந்த படங்களை அகற்றிய முத்து அது ஒரு குறும்படத்துக்காக எடுக்கப்பட்ட காட்சி என்று மறுத்தார். இப்போது அன்று நான் சொன்னது பொய், எனக்கு மறுமணம் நடந்தது உண்மை என்று கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறியிருப்பது, நானும் எனது மனைவி வையம்மாவும் வாழ்ந்த வாழ்க்கை எங்கள் இருவருக்கு மட்டுமே தெரியும். அவர் மறைந்த பிறகு எனது 2 குழந்தைகளும் ஒவ்வொரு நாளும் அம்மா எங்கே போயிருக்காங்க என்று கேட்டு கொண்டே இருந்தார்கள். அவர்களை ஆறுதல் படுத்த என்னால் முடியவில்லை. அப்போதுதான் என் மனைவியின் தோழி நீதி குழந்தைகளை பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஆறுதலா இருந்தாங்க. இதை ஊர் உலகம் தப்பா பேச ஆரம்பிச்சது. நீதிக்கு அவங்க அம்மா மாப்பிளை பார்க்க ஆரம்பிச்சாங்க. குழந்தைகளுக்காகவும் ஊர் பேச்சை அடக்கவும் நீதியை திருமணம் செய்த முடிவு பண்ணேன். இதை அவங்க அம்மா கிட்ட சொன்னேன். அவங்களும் என் மகள் வாழ்க்கை தான் முக்கியம், எனக்கு உடம்பு முடியல, கல்யாணம் பண்றதா இருந்தா உடனடியாக பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் உடனடியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இதை புரிஞ்சிக்காம எல்லாரும் என்ன கடுமையாக விமர்சனம் செய்தாங்க. அதான் குறும்பட காட்சிகள் பொய் சொல்ல வேண்டியதா போச்சு. முதல் மனைவி வையம்மா மேல் நான் வைத்திருந்த அன்பு யார்கிட்டையும் நிரூபிக்கணும் என்ற அவசியம் எனக்கு இல்லை. காமெடியாக இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையும் சீரியஸ் தான் மற்றவங்க புரிஞ்சுக்கணும். எங்களுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்கணும் என்கிறார் மதுரை முத்து. மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.